கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. நாம் இந்த நாளிலே லூக்கா எழுதிய நற்செய்தி நூலில் மட்டுமே காணப்படக்கூடிய உவமையிலே முதல் உவமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு, மார்க்கு ஆகிய 2 நூல்களில் மட்டும் இருக்கக்கூடிய உவமைகளை நாம் தியானித்தோம். அதிலே மொத்தம் 11 உவமைகளை நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 12வது உவமையாக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல் 44ஆம் வசனம் வரை, 43ஆம் வசனம் வரை தான் உண்மையிலேயே இந்த உவமை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உவமையின் மைய பொருளை நாம் அறிய வேண்டுமென்றால் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி முழுவதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உவமை சொல்லப்பட்டதன் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் நாம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 50ஆம் வசனம் வரை அந்த பகுதி முழுவதுமாக நாம் வாசித்தோம். இந்த உவமைக்கு என்ன தலைப்பு நாம் கொடுக்கலாம் என்றால், நன்றி கடன் உவமை என்று சொல்லி நாம் சொல்லலாம். நன்றி கடன் உவமை. நன்றி கடன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா, யாராவது ஒருவர் நாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கின்ற ஒரு வேளையில் தங்களால் இயன்றதை கொடுத்து நம்முடைய கஷ்டத்தை போக்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்கள பார்த்து நம்ம சொல்லுவோம், நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எடுத்துக்காட்டு சொல்லுகிற ஒரு உவமை தான் இந்த உவமை. அப்போ எதை குறித்த நன்றி கடன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். எதை குறித்த நன்றி கடன் என்றால், அன்பை குறித்த நன்றி கடன். கடவுளிடத்தில் நாம் செலுத்த வேண்டிய அன்பை குறித்த ஒரு நன்றி கடன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை மையப்படுத்தி இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமையை போதிக்கிறார். இந்த உவமை போதிக்கப்பட்டதன் மெய்யான நோக்கம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், பாவிகளை குறித்த பார்வை கடவுளின் சமூகத்திலே அது வித்தியாசமானது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆண்டவர் போதிக்க விரும்புகிறார். ஏனென்றால், பொதுவாக பரிசேயர்கள் பாவியாய் எண்ணப்பட்டவர்கள், பாவி என்று சமுதாயத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள், சமுதாயத்தின் சட்டத்திட்டங்களிலே பாவி என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அவர்கள் எவ்வாறு எண்ணுவார்கள் என்றால், அவர்களை ஏறெடுத்து பார்ப்பதற்கு கூட அவங்க தகுதி உள்ளவர்கள் கிடையாது, ஏன்னா அவங்க பாவிகள், அவங்கள தொடக்கூடாது, ஏன்னா அவங்க பாவிகள் அப்படின்னு சொல்லி ஏளனமாய் பரிசேயர்கள் பார்த்து வந்தார்கள். ஏளனமாய் அதை மக்களுக்கும் போதித்தார்கள். பாவிகளை நீங்கள் தொடக்கூடாது, பாவிகளோடு நீங்கள் பேசக்கூடாது, பாவிகளோடு நீங்கள் வாழக்கூடாது, நீங்கள் பாவிகளை ஒதுக்கி தள்ளணும், புறம்பே தள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் பரிசேயர்கள் போதித்து வந்தார்கள். இதற்கு மாற்று கருத்தாக ஆண்டவர் இந்த உவமையின் மூலமாக அந்த பரிசேயனாகிய சீமோனுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் இந்த உவமையினுடைய மைய பொருள். இந்த உவமையின் பின்னணியத்தை நம்ம பார்ப்போம் என்றால், இந்த உவமையின் பின்னணியம் எதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், பரிசேயன் வீட்டிலே இயேசு கிறிஸ்து விருந்து உண்ண அழைக்கப்படுவதிலிருந்து ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு பரிசேயன் என்பவன் ஏன் இயேசுவை விருந்துக்கு அழைக்க வேண்டும் என்றைக்காவது கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா? பொதுவாக இயேசுவுக்கு விரோதிகளே யாருன்னா பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதபாரகர்களும் பிரதான ஆசாரியர்களும் ஏரோதியர்களும் மூப்பர்களும் தான். அதாவது சபையில் பொறுப்பில் இருக்கிறவங்க தான் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராளிகள், எதிராக செயல்பட்டவர்கள். ஆனால் இங்கு பார்க்கின்றோம், ஒரு பரிசேயன் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார். ஏனென்றால் இது அவர்களுடைய கலாச்சாரத்திலே ஒரு பண்பாடாக காணப்பட்டது. பொதுவாக யூதர்களிலே போதிக்கத்தக்கவர்கள், அதாவது கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை போதிக்கின்றவர்களை ரபி என்று சொல்லி அழைப்பார்கள். போதகரே அல்லனா போதகர் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். இயேசுவையும் அவ்வாறு தான் எல்லோரும் அழைத்தார்கள். ரபியாக அவரை பார்த்தார்கள், ஒரு போதகராக அவரை பார்த்தார்கள், சக போதகராக. அப்போ இந்த பரிசேயன் என்ன நினைக்கிறான் என்றால், இவர் புதுவிதமான ஒரு போதனையை போதிக்கிறாரே, இவர் அற்புதத்தையும் செய்கிறாரே, இவரை நம்ம வீட்டில் கூப்பிட்டு விருந்து வச்சோம்னா இவர் மத்தியில் நம்ம எப்படி ஆகிடலாம், ஒரு புகழ்பெற்ற ஒரு மனிதனா, ஒரு நல்லவன் போல தன்னை காண்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த பரிசேயன் அழைத்திருக்கலாம் அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு கூட்டம் பரிசேயர்கள் இயேசுவை எதிர்த்து வந்தாலும் ஒரு கூட்ட பரிசேயர்கள் இயேசுவுக்கு ஆதரவாகவும் நின்றார்கள்.
வெளிப்படையாக ஆதரவாக இல்லை, அவங்க மறைமுகமாக நின்றார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக நிக்கோதேமு அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதனை நம்ம பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம், யோவான் கடைசி அதிகாரத்திலே நம்ம பார்க்கலாம். இந்த நிக்கோதேமு அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இரவு நேரத்தில் போய் இயேசுவின் இடத்துல சத்திய வசனத்தை கேட்பதற்கு போகிறான். காரணம் என்னன்னா, பகல்ல போய் கேட்டா மற்ற பரிசேய கூட்டம் தன்னை தவறாக நினைத்து விடக்கூடாது என்பதற்காக இரவு நேரத்தில் போய் ஆண்டவர் அன்றைக்கு போய் நிற்கிறான் என்று சொல்லி அங்கு வேத வசனம் சொல்லுகிறது. அதே போலதான் இந்த பரிசேயனாகிய சீமோனும் இயேசுவுக்கு ஒரு நல் மதிப்பை தன்னுடைய இருதயத்தில் வைத்திருந்தார். இயேசுவை கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு சொல்லி அவர் யோசனை பண்ணி கொண்டிருந்தார். அதே போல விருந்து வைத்தார். விருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. விருந்து என்பது ஒரு டேபிளில் உட்கார்ந்து வைக்கப்படுகிற ஒரு விருந்து. அவங்களுடைய காலடி, அதாவது விருந்து உண்ணுகிறவர்களுடைய காலடி, கால்கள், விருந்துக்கும் அவங்க கால்களுக்கும் சற்று இடைவெளி இருக்கும். ஒரு டேபிளில் நம்ம எப்படி சேர் போட்டு உட்காருவோம் அதே போல இப்போ இயேசு கிறிஸ்து அதே போல உட்காருகிறார். வேகமாக ஓடி வருகிற ஒரு பாவியான ஸ்திரீ உள்ளே வருகிறார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். பரிசேயர்கள் பாவிகளை என்ன செய்ய மாட்டாங்க? தொட மாட்டாங்க, அப்படிதானே? பாவிகளை தொட மாட்டாங்கன்னு சொல்லி நான் முதல்ல சொன்னேன். ஆனால் இந்த பாவியான ஸ்திரீ எப்படி உள்ளே வந்தாள்? பரிசேயன் எப்படி அனுமதித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்ம கேட்போம் என்றால், வேத வல்லுநர்கள் இதற்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த பரிசேயன் வீட்டிற்கு உள்ளாக ஒரு காமன் ரூம், பொதுவான ஒரு அறையிலே வைத்து விருந்து படைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய விருந்து கலாச்சாரம் எப்படின்னா, விருந்து படைக்கின்ற போது, விருந்து வைக்கின்ற போது கதவுகளை பூட்ட மாட்டார்களாம். மேலை நாட்டு கலாச்சாரம் என்னது? வெஸ்டர்ன் கலாச்சாரம். பொதுவாக நம்ம சாப்பிடும்போது என்ன செய்வோம்? கதவெல்லாம் பூட்டுவோம். இதெல்லாம் மேலை நாட்டு கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் கிடையாது. தமிழ் கலாச்சாரத்திலையும் கதவை பூட்ட மாட்டார்கள். ஆனால் நாம தான் மேலை நாட்டிலிருந்து அதை நம்ம கைப்பற்றி கொண்டு வருகிறோம். விருந்து, அதாவது சாப்பிடும்போது கதவை பூட்டுவது. ஆனால் இந்த யூதர்கள் சாப்பிடும்போது கதவை பூட்ட மாட்டார்கள், அவர்கள் திறந்துதான் வைத்திருப்பார்களாம் விருந்து வைக்கின்ற போது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் அந்த விருந்திலே பங்கு பெறலாம். அதுதான் அதனுடைய உள்ளான ஒரு மீனிங், ஒரு அர்த்தம். இதன் அடிப்படையில் தான் அந்த ஸ்திரீயையும் அந்த பரிசேயன் அனுமதித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். விருந்து போயிட்டு இருக்கு, விருந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவள் அந்த வெள்ளைக்கல் பரணியில் இருக்கிற அந்த பெர்ஃப்யூம், நறுமணம் தரக்கூடிய அந்த தைலத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றுகிறாள். வெள்ளைக்கல் பரணி என்றால் பீங்கானால் செய்யப்பட்ட ஒரு பாட்டில், சரியா? பீங்கானால் செய்யப்பட்ட ஒரு பாட்டில். அந்த பாட்டிலில் வைக்கப்பட்ட ஒரு நறுமணம், பரிமள தைலம் அப்படிங்கிறது வெள்ளை போலத்திலிருந்து எடுக்கப்படுகிற நறுமண தைலம் என்று சொல்லப்படுகிறது. வெள்ளை போலத்திலிருந்து எடுக்கப்படுகிற நறுமண தைலம். பொதுவாக கல்ஃப் கண்ட்ரீஸ், அந்த கண்ட்ரீஸ் எல்லாமே நறுமண தைலத்துக்கு பெயர் போன ஒரு பகுதிகள், நம்ம எல்லாருக்கும் தெரியும். சவுதி அரேபியா, அதை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளும், இந்த பாலஸ்தீனாவும் அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த பகுதிகள் எல்லாமே நறுமணத்திற்கு பெயர் போன பகுதிகள். ஆகவே நறுமண தைலம் அங்கு கிடைப்பது எளிதான ஒரு காரியம். அதை தான் இங்கு அவள் செய்கிறாள். இதை பார்த்து அந்த சீமோன் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தை அந்த ஸ்திரீயானவள் தொட்ட உடனே அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். லூக்கா 7:39, அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். பாவியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த பாவம் செய்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. ஆனால் வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொன்னாலே அது விபச்சார பாவம் செய்கின்ற ஒரு ஸ்திரீயை தான் குறிக்கின்ற ஒரு வார்த்தை. அது ஒரு மறைமுகமான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். விலை மாதர்கள் அவங்கள தான் பாவியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லுவார்களாம். அப்போ ஒருவேளை இந்த ஸ்திரீயும் விபச்சார தொழிலிலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து தொடுவதற்கு அனுமதி கொடுக்கிறார். அவளுடைய இருதயத்தை பார்த்து அவள் செய்கின்ற அந்த செயலுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். இதை பார்த்து பரிசேயன் கேள்வி கேட்கிறான். பரிசேயனுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. உண்மையிலேயே இவர் ரபிதானா? உண்மையிலேயே இவர் தீர்க்கதரிசி தானா? ஏன்னா பாவியான ஸ்திரீயை தொடுவதற்கு அனுமதி கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்து விட்டது. இந்த சந்தேகத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும் விதமாகவும், பரிசேயன் பார்த்த பார்வை கடவுளின் பார்வை, இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உவமையை ஆரம்பிக்கின்றார். இதுதான் இந்த உவமையினுடைய பின்னணியம்.
இப்போ இந்த உவமை ஆரம்பிக்கிறது. என்ன உவமை? 40வது வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. ஒருத்தன் எவ்வளவு பணம் கடன் பட்டான்? 500 வெள்ளிக்காசு. இன்னொருத்தன் 50 வெள்ளிக்காசு. ஒரு வெள்ளிக்காசுனா எவ்வளவுன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒரு வெள்ளிக்காசுனா எவ்வளவுன்ட்டு நான் ஒரு உவமை கற்றுக் கொடுக்கும் போது உங்களுக்கு சொன்னேன். தாலந்து உவமை கற்றுக் கொடுக்கும்போது மத்தேயு 25ஆம் அதிகாரம் கற்றுக் கொடுக்கும்போது சொன்னேன். சரி, ஒரு வெள்ளிக்காசு என்பது ஒரு டெனாரியம். யூத அந்த அந்த அரமேயம் அந்த மொழியில் டெனாரியம் என்று சொல்லுவார்கள். அப்படின்னா என்னன்னா ஒரு நாள் கூலி, ஒரு நாள் கூலி, 1 day wages அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு நாள் கூலி தான் ஒரு வெள்ளிக்காசு. அப்போ 500 வெள்ளிக்காசுனா எத்தனை நாள் கூலி சொல்லுங்க? 500 வெள்ளிக்காசுனா எத்தனை நாள் கூலி? 500 நாள் கூலி. 500 நாள் அப்படிங்கிறத உத்தேசமா நம்ம ஒரு 2.5 வருஷம்னு வச்சுக்கிடலாம். ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். உத்தேசமா ஒரு 2 வருஷம்லாம் 2.5 வருஷம் நம்ம வச்சுக்கிடலாம். 2.5 வருஷ கூலி ஒருத்தன் கடன் பட்டிருக்கான். இன்னொருத்தன் எவ்வளோ கடன் பட்டிருக்கான்? 50 வெள்ளிக்காசு. 50 நாள் கூலி. இதை ஒரு 2 மாதம் நம்ம வச்சுக்கிடலாம். சரியா? ஒரு 2 மாதம் கூலி. இப்போ இதை அந்த மனிதன் என்ன செய்து விடுகிறான்? மன்னித்து விடுகிறான். ஏன் மன்னிக்கிறானா? 42வது வசனம் சொல்கிறது, கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது, அவங்களால அந்த கடனை திருப்பி செலுத்த முடியலை. இதை பார்த்த கடன் கொடுத்த மனிதன், நான் உங்களுக்கு மனப்பூர்வமாக மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றார். இப்போ ஆண்டவர் அந்த பரிசேயனிடத்துல கேள்வி கேட்கிறார், இவர்களில் எவனிடத்தில் அவன் அதிக அன்பாயிருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். பரிசேயர்கள் சாதாரணமானவங்க கிடையாது, அறிவு படைத்தவர்கள். பவுலை போல, பவுல் எப்படி ஒரு பரிசேயனாக இருந்து மிகப்பெரிய ஞானம் படைத்தவனாக இருந்தாரோ, அதே போல தான் பரிசேய சமயம். பரிசேயர்கள் ரொம்ப அறிவு படைத்தவர்கள், ஞானமாக தான் பேசுவாங்க. எளிதில் வாயிலிருந்து வார்த்தை வராது, ரொம்ப யோசித்து தான் பேசுவார்கள். இந்த மனிதனும் அதே போல தான் யோசித்து தான் பேசுகிறான். பாருங்க, 42வது வசனத்தின் பின்பாகம் பாருங்க, 43வது வசனம் பாருங்க. சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான். பாருங்க, 500 வெள்ளிக்காசு கொடுத்தவன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அவன் என்ன செய்யல, சொல்லல. 50 வெள்ளிக்காசு கொடுத்தவன் அவனுக்கு தான் அவன் அதிகமா அன்பாயிருப்பான்னு சொல்லி வெளிப்படையா சொல்லல. ஞானமா பதில் சொல்றான், எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனுக்கு தான் அவன் அதிகமா அன்பு செலுத்தி இருப்பான் அப்படின்னு சொல்றான். அப்போ இதிலிருந்து நமக்கு தெளிவாய் புரிகிறது, அதிகமான கடன் பட்டவனுக்கு தான் அவன் அதிகமான அன்பு செலுத்தி இருப்பான் அப்படின்னு சொல்லி தெளிவாய் புரிகிறது. இதை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால், இந்த 2 பேரையும் சீமோனுக்கும் ஒப்பிடுகிறார், அந்த பாவியான ஸ்திரீக்கும் ஒப்பிடுகிறார். இதுதான் உமையினுடைய விளக்கம். எப்படி ஆண்டவர் ஒப்பிடுகிறார் பாருங்கள். 44வது வசனம், ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இப்போ நம்ம ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். யூதர்களுக்கு ஒரு பண்பாடு, கலாச்சாரம் உண்டு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருப்பேன் என்று நினைக்கிறேன். நம்ம தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கு, உபசரிப்பு பண்பாடு, அப்படிதானே? வீட்டில் உள்ள வந்த உடனே தண்ணி கொடுப்போம், உட்கார சொல்லுவோம், எல்லாம் மோர் கொடுப்போம். இது தமிழனுடைய பண்பாடு. இதே போல யூதர்களுக்கு பண்பாடு இருக்கு. விருந்தாளிகள் வீட்டுக்குள்ள வந்தா அவங்க என்ன செய்யணும்னா, முதல்ல அவங்க கால்களை கழுவ வேண்டும், அல்லனா கால்களை கழுவுவதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். 2ல் ஏதாவது ஒன்று செய்யணும். ஒன்று காலை கழுவணும், அல்லனா கால்களை கழுவுவதற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். இந்த சீமோன் தண்ணீர் கொடுக்கவில்லை. காரணம், இவன் பரிசேயன், யூதன். இவனுக்கு தெரியும் விருந்தாளி வீட்டுக்குள்ள வந்தா ஒரு யூதன்னா என்ன செய்யணும்னு சொல்லி இவனுக்கு தெரியும். ஆனா இயேசுவுக்கு அவன் அப்படி செய்யவில்லை. 2வது பாருங்க, அவர் சொல்லுகிறார், இயேசு என்ன சொல்லுகிறார்? கண்ணீரினால் என் பாதத்தை அவள் கழுவினாள். நீ தண்ணி தரலப்பா, அவ கண்ணீர்னால என் பாதத்தை கழுவுதார். 2வது 45வது வசனம், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். இதுவும் அவர்களுக்கு வழக்கம். வீட்டில் விருந்தாளி வந்தா நம்ம எப்படி கை கொடுப்போமோ, அல்லனா இன்னும் மேலைநாட்டு கலாச்சாரங்கள்ல முத்தம் கொடுக்கிற பழக்கங்கள், கட்டி பிடிக்கிற பழக்கங்கள்லாம் உண்டு. நம்ம அதெல்லாம் பார்த்துருப்போம். இதே போல யூதர்களிடத்திலும் முத்தம் கொடுக்கிற பழக்கங்கள் இருந்தது. முத்தம் கொடுத்து அவர்களை வரவேற்பது. இதற்கு எடுத்துக்காட்டாக பவுல் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். வெறுமன செய்கையில முத்தம் செலுத்துவதனால அன்பை நம்ம வெளிக்காட்டுவது அல்ல, பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி ரோமர் 16ஆம் அதிகாரத்துல
பவுல் சொல்லுவார். அதையெல்லாம் இந்த கலாச்சாரத்தை அடிப்படையாக வைத்துதான் எழுதப்பட்ட காரியங்கள். இப்போ இங்கும் யூதனாகிய இருக்கின்ற ஒரு மனிதன் விருந்தாளிக்கு கண்டிப்பாக இப்படிப்பட்ட கலாச்சார செயல்பாடு செய்ய வேண்டும். ஆனால் இயேசுவுக்கு பரிசேயன் அப்படி செய்யவில்லை. பாவியான ஸ்திரீ முத்தம் செய்தாள். மூன்றாவது பாருங்க, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். இது எல்லாம் யூத கலாச்சாரம். அப்போ இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்த ஆண்டவர் சொல்றாரு 47வது வசனத்துல, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, ஆகவே இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவ என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்து விட்டாள், தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி விட்டாள், ஆகவே இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த உவமையினுடைய விளக்கத்தை, அந்த உவமையில் 500 வெள்ளிக்காசு கடன்பட்டவனுக்கு யாரை ஒப்பிடுகிறார் என்றால் இந்த பாவியான ஸ்திரீக்கு ஒப்பிடுகிறார். 50 வெள்ளிக்காசு கடன்பட்டவனுக்கு பரிசேயனாகிய சீமோனுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு இந்த காரியத்தை விளக்குகிறார். எனக்கன்பானவர்களே, இந்த உவமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் 3 விதமான காரியம். அதை தான் நாம் இப்போ பார்க்க போகின்றோம். இதுவரைக்கும் இந்த உவமையினுடைய பின்னணியத்தை பார்த்தோம், உவமையினுடைய நோக்கத்தை பார்த்தோம், அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம். இந்த உவமையிலிருந்து நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அது ரொம்ப முக்கியம். அதுதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நம்ம இங்கே சரியாய் புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். 47வது வசனத்தை பாருங்க. 47வது வசனத்தின் பின்பாகம், எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். அப்ப நம்ம கொஞ்சமா அன்பு கூர்ந்தா நம்முடைய பாவம் கொஞ்சமாய் மன்னிக்கப்படும். அப்படியா? இன்றைக்கு நிறைய பேர் இந்த வசனங்களை இவ்வாறு தவறாய் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிங்க. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். இந்த வசனத்தை நம்ம அப்படி எழுதியிருக்கிறபடியே புரிந்து கொள்ளக்கூடாது. ஆங்கிலத்தில் லிட்டரல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. லிட்டரலாக நம்ம இதை இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது, விளக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. இதை ஆண்டவர் ஒரு உருவகமாகவோ அல்லது மறைமுகமாக இதிலே ஒரு செய்தியை வைத்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன செய்தியை வைக்கிறார்னா, அந்த பாவியான ஸ்திரீ தான் பாவி என்பதை உணர்ந்தாள், தன்னுடைய பாவம் அதிகம் என்பதை உணர்ந்தாள், அதற்கு ஏற்றவாறு பாவங்களை மன்னிக்க கூடியவர் இயேசு என்பதை அறிந்து இயேசுவினுடைய பாதத்திலே வந்து அவள் செய்த எல்லா காரியங்களையும் அவர் செய்தாள். அப்போ இந்த பரிசேயன் என்பவன் தன்னுடைய இதயத்தில் தான் பாவி என்று அவன் உணரவில்லை. அவனுக்கு பாவ மன்னிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கவும் இல்லை. இது பரிசேயர்களிடத்தில் பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு குணம். காரணம், நாங்கள் பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தனத்திலே இந்த பரிசேயர்கள் இருப்பார்கள். மற்ற ஜனங்கள் எல்லாருமே அசுத்தவான்கள், நாங்கள் மட்டும்தான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி பொதுவாக யூதர்களுக்குள்ளாக அந்த மெப்பு உண்டு. அந்த மெத்தனத்தோடு தான் பரிசேயன் இந்த பாவியான ஸ்திரீயை பார்த்தாள். இந்த பாவியான ஸ்திரீயை பரிசேயன் அப்படி பார்த்ததை ஆண்டவர் உணர்த்துவிக்கும்படியாகத்தான் இப்படி சொன்னார், எவனிடத்தில் கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். ஆகவே இந்த வசனத்தை நம்ம லிட்ரலாக எடுத்துக்கிட்டு, அப்போ என்னுடைய கொஞ்சம் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா நான் ஆண்டவர்கிட்ட கொஞ்சமாக அன்பு கூர்ந்தா போதும், கொஞ்சமாக அன்பு கூர்ந்தா நாம் என்னெல்லாம் செய்வோம், ஆலயத்துக்கு மட்டும் வருவோம், காணிக்கெல்லாம் போட மாட்டோம், கடவுளுடைய ஊழியத்தை நேசிக்க மாட்டோம், மனம் திரும்ப மாட்டோம், ஆலயத்துக்கு வருவோம், ஜெபம் பண்ணுவோம், அது போதும், நான் ஆண்டவரை நேசிக்கேன், எனக்கு பாவம் கொஞ்சம் மன்னிக்கப்பட்டா போதும். அப்படி அல்ல, அப்படி அல்ல. இங்க ஆண்டவர் எதை உணர்த்து வைப்பதற்கு அந்த வார்த்தையை சொன்னார் என்றால், பரிசேயன் தன்னை பாவி என்று அவன் உணரவில்லை, அதை உணர்த்து வைப்பதற்காகத்தான் இந்த வசனத்தை ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். சரி, இந்த உவமையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? முதல் காரியம், பரமனின் பார்வையும் பரிசேயரின் பார்வையும் வேறு. பரமனின் பார்வையும் பரிசேயரின் பார்வையும் வேறு. பரமன் என்றால் கடவுள், இறைவன், இயேசு கிறிஸ்து. இயேசு பார்க்கிற பார்வையும் பரிசேயனாகிய யூதன் பார்க்கிற பார்வையும் வேறு. அது இங்கு ஆண்டவர் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் நாம் அதை பார்க்க முடியும். பரிசேயன் இந்த ஸ்திரீயை பாவியா இருக்கிறாளே, இவள் பாவியான ஸ்திரீயே அப்படின்னு சொல்லி பார்த்தான். ஆனால் இயேசு எப்படி பார்த்தார் என்றால், பாவியான ஸ்திரீ, தன் பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கென்று வந்த ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி அந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தார். இன்றைக்கும் நாமும் கூட பல நேரங்களில் எப்படி பார்க்கின்றோம் இந்த உலக மக்களை, என்னபோ நாம தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய், இல்லைன்னா நாம தான் ரட்சிக்கப்பட்டவர்களாய்,
மற்றவர்களை எல்லாம் பாவிகளாய் சில நேரங்களில் நாம் அப்படி பார்க்கிறோம். ஆவிக்குரிய பெருமை நமக்குள்ளாக இப்படி இருக்கிறது. என்ன நினைக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட புதுசுல இனிமே யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன், இனிமே பாவம் செய்கிறவர்கள் அல்லனா இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்கிற மக்கள் அவங்களோடலாம் நான் பேச மாட்டேன். காரணம், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவள். அப்போ நான் வித்தியாசமா இருக்கணும், நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் வேறு பிரிக்கப்பட்டவள், அப்போ நான் யார்கிட்டையும் பேசக்கூடாது. இல்லை இல்லை, அப்படி நாம இருந்தோம் என்றால் இந்த பரிசேயனை போலதான் நாமும் இந்த உலகத்தை பார்க்கின்றோம். இந்த பரிசேயனை போலத்தான் நாமும் மற்ற மக்களை பார்க்கின்றோம். இயேசுவை போல நாம் பார்க்க வேண்டும், இயேசுவை போல பார்க்க வேண்டும். அதே வேளையில் இன்னொரு காரியமும் இதில் அடங்கி இருக்கிறது. இந்த இந்த பரமனின் பார்வையும் பரிசேயனின் பார்வையும் வேறு என்பதிலே ஆண்டவர் நம்மை பார்க்கக்கூடிய பார்வை எப்போதுமே வித்தியாசமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நமக்கு நாமே நினைக்கலாம், நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன நான் பண்ண தப்பு இந்த உலகத்துக்கு வெளியே தெரிஞ்சிட்டு, நான் பண்ண தப்பு என் கூட இருந்தவங்க என் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் தெரியும், அவங்களாம் என்னை எப்படிலாம் பார்ப்பாங்க, நான் இனிமே ஆலயத்துக்கு போனா, நான் இனிமே பைபிளை தூக்கிட்டு போனா, நான் இனிமே மனம் திரும்பி வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் என்ன திரும்பவும் அதே பாவ கண்ணோட்டத்தோடு தானே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாக ஒரு எண்ணம் வரலாம். இல்லைங்க, உலகம் பார்க்கிற பார்வையை நீங்களும் நானும் பார்க்க வேண்டாம். இயேசு அப்படி பார்ப்பவர் அல்ல. இயேசு நம்மை பரிசுத்தவான்களாகத்தான் பார்க்கிறார். அந்த பாவியான ஸ்திரீயை இயேசு அப்படித்தான் பார்த்தார். அவள் உண்மையிலேயே பாவம் செய்த ஒரு ஸ்திரீ தான். ஆனா இயேசு அதை மன்னித்து இனி அவள் பாவம் செய்ய மாட்டாள் என்ற நம்பிக்கையோடு அவளுடைய பார்வை வித்தியாசமாய் இருந்தது. ஆகவே எனக்கன்பானவர்களே, நம்மையும் ஆண்டவர் அப்படித்தான் பார்க்கின்றார். நாம் செய்த பாவங்கள் பலவாயினும், நாம் செய்த பாவங்கள் ஒருவேளை தரப்போட்டு காமிச்சா நம்மளால அதை பார்க்க கூட முடியாது, அந்த அளவுக்கு நாம பாவம் செய்திருக்கலாம், சிந்தையிலும் சொல்லிலும் செயலிலும். ஆனால் ஆண்டவர் நம்மை பாவியாய் ஒருபோதும் பார்க்கவில்லை. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராக பரிசுத்தவான்களாகத்தான் பார்க்கிறார். இது முதல் காரியம் இந்த உவமையில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது, இந்த உவமை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், பரமனிடத்தில் எந்த வேற்றுமையின் நிழலும் இல்லை. பரமனிடத்தில் எந்த வேற்றுமையின் நிழலும் இல்லை. பாருங்க, இந்த பரிசேயன் வேற்றுமையான எண்ணத்தோடு தான் பார்த்தான். 7ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை பாருங்க. 42வது வசனத்திலே, எவனிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு மிக முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த பரிசேயன் அந்த ஸ்திரீயை வேற்றுமையின் எண்ணத்தோடு பார்த்ததுதான். வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனையிலையும் அந்த கற்பனைகளிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னை போல நீ பிறனை நேசி. அதை தான் ஆண்டவர் அந்த 10 கற்பனைகளையும் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு 2 கற்பனையாய் மாற்றி அதை அப்படித்தான் போதிக்கிறார். ஆனா இந்த யூதனாகிய பரிசேயன் எப்படி பார்த்தான்? தன்னை போல் மற்றவனை பார்க்கல. என்னவோ தான் பரிசுத்தவான் போலவும், இந்த பாவியான ஸ்திரீ அசுத்தவாட்டி போலவும் இந்த பரிசேயன் பார்த்தான். நான் இயேசு அப்படி பார்க்கலங்க, இயேசு அப்படி பார்க்கல. இயேசு எந்த வேற்றுமையின் எண்ணத்தோடும் அவளை பார்க்கவில்லை. அங்கு இன்னொரு முக்கியமான காரியம் பாருங்க. 41வது வசனத்துல, அந்த கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான் அப்படின்னு சொல்லி 42வது வசனம் சொல்லுகிறது. அந்த கடனை மன்னித்து விட்டான் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா, நான் உங்களுக்கு இத்தனை விழுக்காடு தான் மன்னிச்சிருக்கேன், நான் உனக்கு ஒரு 10% அல்ல 5% தான் மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த உவமையில ஆண்டவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், கடனை மன்னித்து விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அவ்வளவு பெரிய கடனை நான் உங்களுக்கு மன்னிச்சிட்டேன். இப்போ நான் 500 வெள்ளிக்காசு கடன் பட்ட மனிதனை நீங்க யோசித்து பாருங்க. நான் உன்னைய அந்த 50 வெள்ளிக்காசு மனிதனுக்கு மன்னித்தது போலதான் உன்னையும் நான் மன்னிச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொல்லி இருந்தால், இந்த 500 வெள்ளிக்காசு வாங்கிய மனிதன் திரும்ப எவ்வளவு செலுத்த வேண்டியிருக்கும்? திரும்ப எவ்வளவு செலுத்தணும்? 450 வெள்ளிக்காசு திரும்ப செலுத்தணும் இல்லையா? அப்படி சொல்லி இருந்தால், நான் உண்ட அந்த 50 வெள்ளிக்காசு தான் உனக்கு மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்தா, அந்த 500 வெள்ளிக்காசு கடன்பட்ட மனிதன் 450 வெள்ளிக்காசு திரும்ப செலுத்தி வேண்டி இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு சமத்துவம் என்பது இல்லை, அந்த இடத்துல ஒரு சமநிலை பிரமாணம் இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், கடனை மன்னித்து விட்டான், முழு கடனையும் மன்னித்து விட்டான். 500 வெள்ளிக்காசு அதிக பாவமோ கொஞ்ச பாவமோ முழுவதையும் மன்னித்து விட்டார். முழுவதையும் மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே தான் இந்த தலைப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரமனிடத்திலே எந்த வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஒருவேளை நாம பார்க்கலாம், ஏற்றத்தாழ்வோடு பார்க்கலாம்,
மற்றவர்களை ஏற்றத்தாழ்வோடு பார்க்கலாம், அல்லது மற்றவர்கள் நம்மை ஏற்றத்தாழ்வோடு பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கிற ஒரு தகப்பன் அல்ல. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த உவமை நமக்கு கற்றுத்தருகிற காரியம், பரமனிடத்தில் இரட்சிப்பின் சமாதானம் உண்டு. இயேசுவினிடத்திலே இரட்சிப்பின் சமாதானம் உண்டு. 50வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. ஸ்திரீயே, நீ விசுவாசித்தாயே, நீ விசுவாசத்தோடு தானே என் பாதத்தில் வந்து கண்ணீரை சிந்தின, பரிமள தைலத்தை ஊசின, நீ தொடச்ச, முத்தமிட்டல். இந்த விசுவாசம்தான் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ அப்படின்னு சொல்லி ரட்சிப்பின் சமாதானத்தை அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் கொடுத்தார். எனக்கன்பானவர்களே, ஒருவேளை ரட்சிப்பின் சமாதானம் இல்லாமல், ஆண்டவர் ஒரு மன நிம்மதி இல்லாமல் இந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோமா? ரட்சிப்பின் சமாதானம் இயேசுவினிடத்தில் மட்டும்தான் உண்டு. அதற்கு ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் பின்பாகம் இவ்வாறாக சொல்லுகிறது. நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பாகம், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இதை சரியாக இந்த பாவியான ஸ்திரீ செய்தாள். அவள் இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்திலே விசுவாசத்தோடு வந்து அந்த பரிமள தைலத்தை ஊற்றினாள், தன் பாவத்தை அறிக்கையிட்டாள், அவள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். ஆகவே நாமும் ஆண்டவரிடத்திலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அவரை விசுவாசிப்போம். பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் நித்திய சமாதானத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.